அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்ட் எபிசோட் 98-99 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, இவங்க வந்து அந்த ஒரு ஸ்பிரிட் ட்ரீயை தேடி போகிறாங்க. அதாவது அதில் சோல் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதை தேடி போயிருப்பாங்க. இப்போது அந்த ஒரு வழியுமே அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ அந்த ஷாவ்தியன் என்ன சொல்லுது, ஷாவ்தியனா நம்ம பறவை தான், வேறு யாரும் கிடையாது. அதாவது ஸ்பிரிட் ட்ரீ எதிர்க்க தான் இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அங்கே இருக்க ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஏன்ஷியன்ட் பேட்டில் ஃபீல்டு, என்னோட ஆன்செஸ்டர்ஸ் வந்து இந்த ஒரு இடத்துல பயங்கரமான டீமன் அப்படிங்கிறத சீல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் லின்ஃபங் என்ன சொல்கிறான், நாங்கள் இங்கே வந்ததுக்கு காரணமே என்கொயர் பண்ணுறதுக்கு தான், இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியணும்னா உள்ளுக்குள்ளே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமில் மற்றவங்களாம் வந்து யோசிக்கும் பொழுது இவன் என்ன சொல்கிறான்னா, சரி நான் வந்து உள்ளுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு வரேன், நீங்கள்லாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அப்போ அந்த டைமில் மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வேண்டாம், நீ மட்டும் எப்படி தனியாக போக முடியும், அது வந்து சேஃப் கிடையாது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்க, வேண்டாம் நீ போகாத, நாங்களும் கூட வரோம் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் என்ன யோசிக்கிறான்னா, இவன் உள்ளுக்குள்ளே போய் தனியாக அந்த ஒரு சோல் ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்டுட்டானா, இல்லைங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வரான். சரி எல்லாருமே பயங்கர வீரமாக பேசுகிறாங்களே, எப்படி வேணான்னு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான்ப்பா. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அந்த இடமே வந்து ஒரு பேரடைஸ் மாதிரி இருக்குது. எங்கே திரும்பி பார்த்தாலும் ஒரே பூக்களாக இருக்குது. இவனுங்களுக்கு கேள்வி என்னென்னா, என்னப்பா லின்ஃபங் நீ வந்து பயங்கரமாக சொன்ன, எங்களை பயம்படுத்துகிற மாதிரி சொன்னேன், இங்கே ஒன்றுமே இல்லையே, சூப்பராக இருக்கே அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெடிசன்ஸ் அப்படிங்கிற ஸ்மெல் வந்து நிறைய வருது. இவங்க சுற்றி சுற்றி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு ரேரான ஹர்ப் வச்சுக்கோங்களேன், அது அங்கே இருக்கிறத பார்க்குறாங்க. இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம், பார்த்தியா நம்ம வந்து மெனக்கட வேண்டிய அவசியமே கிடையாது, நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிச்சு அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு கேவுக்குள்ளே போயிட்டு வந்து எல்லாம் மயக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அதனால் இந்த ஹர்பை வச்சு அவங்களாம் எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் யோசிக்கிறாங்க. இப்போ லின்ஃபங் என்னன்னா, இல்லையே இங்கே ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அவங்க அந்த ஹர்பை எடுக்கலான்னு போகும்போது இவன் என்ன யோசிக்கிறான், இல்லை இந்த இடத்துல பிளட்டோட ஸ்மெல் இருக்குது, யாரும் பக்கத்தில் போகாதீங்க ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஹர்ப்ஸ் எல்லாமே பெரிய பிளான்ட்டாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இவங்க எல்லாருமே பிடிச்சிதுப்பா. இப்படியெல்லாம் வீரமாக டயலாக் பேசி உள்ளுக்குள்ளே வந்துட்டு மாட்டிக்கிறது, அப்புறமா ஹீரோ போய் காப்பாற்றணும். அதை தான் இவன் இப்போவும் பண்ணுறான். இவன் தான் மறுபடியும் என்ன பண்ணுறான்னா, அவங்க எல்லாரையுமே காப்பாற்றி கொண்டு வரான். அவனுக்கு என்ன கேட்குறானுங்க, உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறாங்க. அதான் அவன் சொல்கிறான், இந்த இடத்துல ஏகப்பட்ட டீமன் காப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, என்ன தான் அவங்க ஃபார்மேஷன் யூஸ் பண்ணால் கூட ஸ்மெல் அவங்களால கவர் பண்ண முடியல அப்படிங்கிறான். அதான் அவனுக்கு சொல்கிறானுங்க, எப்பா உன்னோட சோல் பவர் எங்கள் எல்லாரோட அதிகமாக இருக்குது, ஸோ நீ வந்து கண்டுபிடிச்சிட்ட, மறுபடியும் நீ எங்களை காப்பாற்றிட்ட அப்படிங்கிறாங்க. இதுதான் அவனுக்கு வேலையாடா. ஸோ லின்ஃபங் என்ன சொல்கிறான்னா, நமக்கு இங்கே இருந்தது வந்து ஒரு இல்யூஷன் தான், அதாவது உண்மையான சோல் ஃப்ரூட் எங்கே இருக்கும், அந்த மரத்தில் தான் இருக்கும், இங்கே இருக்காது. ஸோ அந்த இல்யூஷனை யூஸ் பண்ணி நம்ம எல்லாரையும் வந்து டைவர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இவன் என்ன சொல்கிறான், எப்படியாவது அந்த சோல் ஃப்ரூட்டை எடுக்கணும், இங்கே வெயிட் பண்ணாலும் பிரச்சனை ஆகிடும், ஸோ சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருமே வந்து இங்கேயே வெயிட் பண்ண சொல்கிறான். இவனும் ஷாவ்தியனும் மட்டும் போகிறாங்கப்பா. இவன் என்ன பண்ணுறான், இவனோட அந்த நிர்வாண ஃபயர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அங்கே இருக்க அந்த ஒரு செடியெல்லாம் எரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா இவனை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி போட்டுக்கிறான். ஏன்னா இவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்லையா, அதாவது ஒரு ஃபர்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபர்னஸ் மாதிரி உருவாக்கிக்கிட்டு அவனா சொல்கிறான், இதுக்குள்ளேயே இரு அப்படிங்கிறான். ஸோ ஷாவ்தியன் என்ன பண்ணுதுன்னா, பறந்து போய் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது, அதை வந்து பிச்சு கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ இவன் என்ன சொல்கிறான், மறுபடியும் போயிட்டு இன்னொரு ஃப்ளவர் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறான். இதே மாதிரி அது போயிட்டு வருதுப்பா. இப்போ அங்கே இருக்க ஒருத்தன் ஒரு பிளான் போடுறான். என்ன தெரியுமா சொல்கிறான், நம்மளும் வந்து லின்ஃபங் பண்ணுற மாதிரியே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஐயோ அவன் பண்ணுறதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது, அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் இவங்களுக்கு என்ன புரியுதுன்னா, கண்டிப்பாக இவன் தான் வந்து பீப்பிள் எல்லாரையும் காப்பாற்றிருப்பான். ஏன்னா அந்த கேவில் இவன் காப்பாற்றலை, இவன் வந்து பொய் சொல்கிறான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு தாட் இவங்களுக்கு வந்து மாறுது. இப்போ லின்ஃபங் என்ன பண்ணுறான்னா, அவன் வேலையை முடிச்சு கீழே இறங்கி வரான். இறங்கி வந்த உடனே அந்த ஒரு மெடிசன் இன்க்ரீடியண்ட்டை எல்லாருக்குமே கொடுக்குறான்ப்பா. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். ஒருத்தன் முட்டி போட்டு மன்னிப்பே கேட்டுட்டான் கிட்டத்தட்ட. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து தப்பாக நினச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால் மன்னிப்பு அப்படிங்கிறத கேட்குறான். லின்ஃபங் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தன் தான் சொல்கிறான், டேய் சண்டை போட்டுட்டு இருக்க நேரத்தில் கூட நீ வந்து இந்த மாதிரி ஹர்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறியே, வேற லெவல்ரா நீ அப்படிங்கிறான். இப்போ அந்த ஒரு பறவை என்ன சொல்லுது, அந்த சோல் ஃப்ரூட் வந்து கண்ணிலே படலையே, நம்ம எப்போ போய் விசாரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குது. சரி ஓகே வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஆக்சுவலாக மற்றவங்க கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எல்லாருமே இங்கே இருங்க அப்படிங்கிறான். பட் ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்களும் கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போகிறாங்க. இப்போ அங்கே உள்ளுக்குள்ளே போன உடனே இவங்களுக்கு அதிர்ச்சி. அதாவது இங்கே ஒருத்தனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பேர் வந்தாங்க, காட்ஸ், அவங்களுடைய டோக்கன் அந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஏகப்பட்ட எலும்பு கூடுகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ லின்ஃபங் என்ன சொல்கிறான்னா, அவங்கள கொன்று அவங்களுடைய அந்த எசன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் உறிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சோல் ஃப்ரூட் வந்து பழுக்கல்னா கூட பரவாயில்ல, அதை பறிச்சுட்டு வந்துரு அப்படிங்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான், இது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, நீங்கள் இங்கே இருங்க, நானும் ஷாவ்தியனும் போய் பறிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பட் ஆனால் அவனை யாரோ ஒருத்தர் தடுக்கிறாங்க. இவன் யார் அப்படிங்கிறத நம்ம போன எபிசோட்லேயே பார்த்தோம். ஆக்சுவலாக இவனை காப்பாற்றுறதுக்கு
பண்ணுறதுக்கு தான் இந்த கும்பலே இங்கே வந்திருக்கு. இவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான் ப்ரீவியஸாக நிறைய கும்பல் அப்படிங்கிறது வந்தது. இவனுங்களுக்கு ஒன்றும் புரியல. யோ நீ என்னையா இங்கே பண்ணுற, உன்னை காப்பாற்ற தானே மக்கள்லாம் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த டைமில் லின்ஃபங் என்ன சொல்கிறான், அவன் மேலே வந்து டிமானிக் ஆரா அப்படிங்கிறது வருது அப்படின்றான். அந்த டைமில் இவன் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு டீமன் அப்படிங்கிறது இவனோட உடம்பை டேக் ஓவர் பண்ணியிருக்கோமோ. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இவங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு சம்பவமே அந்த இடத்துல நடக்கல. அவனா விருப்பப்பட்டு தான் அந்த இடத்துல இருக்கான். லின்ஃபங் என்ன கேட்குறான், இங்கே இருக்கவங்களாம் என்னதான் ஆச்சு, அவங்களாம் உன்னை காப்பாற்றணும் தான் வந்தாங்க, அப்போ நீ தான் வந்து இவங்க எல்லாரும் கொன்னுட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், அவனுங்களாம் வந்து எறும்பு மாதிரி அப்படிங்கிறான். இதை கேட்டோன்னே அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. அந்த டைமில் லின்ஃபங் என்ன சொல்கிறான், ஸோ நீ வந்து தேவையில்லாமல் அந்த டீமன் சீல் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியிருக்க, அப்போ உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையா, அதில் இருந்து தான் இந்த டீமன் ஆரா அப்படிங்கிறது வெளியில் வந்திருக்கு, இதனால தான் இந்த டீமன் பீஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு, ஸோ எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா, அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் ஹெல்ப் சிக்னல் அப்படிங்கிறத அமைச்சிருக்க, ஏன்னா அந்த சிக்னலை கேட்டு மக்கள் வருவாங்க, ஸோ வந்தவங்களெல்லாம் கொன்று அப்சர்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் கரெக்டா அப்படிங்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க, ஆமாம் கரெக்டு தான், நான் அதுக்காக தான் வர வச்சேன், வந்தவங்களெல்லாம் கொன்னேன், ஏன்னா அந்த ஃப்ரூட் வந்து பழுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி அப்படிங்கிறது நிறைய தேவைப்படுது, ஸோ வந்தவங்க எல்லாரையும் கொன்று அவங்களுடைய எசன்ஸ் எல்லாத்தையுமே வந்து உறிஞ்சிட்டானா. அதான் அவன் என்ன சொல்கிறான், உங்களையும் நான் கொன்று இந்த எசன்ஸ் எல்லாத்தையும் உறிஞ்சிக்க போகிறேன் அப்படிங்கிறான். இப்போ இவங்களை அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபார்மேஷன் அந்த இடத்துல போடுறான். போட்ட உடனே லின்ஃபங் என்னமோ அமைதியாக தான் இருக்கான். மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவனை வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் சண்டை போட போகிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மறுபடியும் மாட்டிக்கிறாங்க. இவனுங்களை கஷ்டப்பட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததுக்கு நல்லா வச்சு செய்கிறானுங்க நம்ம ஹீரோவில். இப்போது எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டல. லின்ஃபங் என்ன பண்ணுறான், ஒரு பேட்டர்ன் ஒன்று வச்சிருப்பான் இல்லையா, எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு, அந்த ஒரு பேட்டர்னை யூஸ் பண்ணி எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறான். அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவனுடைய அந்த ஃபீனிக்ஸ் மார்ஷல் சோலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாடை கன்வெர்ட் பண்ணி அட்டாக் பண்ணுறான்ப்பா. ஆனால் அந்த ஒரு அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. இவன் தான் வந்து பின்னுக்கு வந்து விடுறான். எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க, ஐயோ என்னடா ஆச்சு, அந்த ஆள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், அப்போ லின்ஃபங்கால கூட காப்பாற்ற முடியாத நம்மளை, இன்றைக்கி நம்மளாம் சாக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைமில் அவன் என்ன பண்ணுறான்னா, மறுபடியும் நம்ம லின்ஃபங் அட்டாக் பண்ணலான்னு போகும்போது இவன் அந்த ஒரு மிரரை யூஸ் பண்ணுறான்ப்பா. ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். டேக் கேர். பை.